நல்லா இருந்து நல்லா இருக்கு சூப்பரா இருக்குண்ணா லாக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாக் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அருமை ப்ரோ அருமை எனக்கு எல்லாமே ஃபுல்லாவே பிடிச்சிருக்கு வித்தியாசமான அஜித் படமா இருந்துச்சுண்ணா அஜித் படம் செம எந்த ரிவ்யூவும் பார்க்காதீங்க வந்து உள்ள பாருங்க ஒர்த்து நல்லா இருந்துச்சு ஓகேண்ணா வேற லெவலில் பண்ணிடுறாரு தலை அல்டிமேட்டா இருக்குது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் சூப்பர் மூவி நல்ல ஆக்ஷன் மூவி நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருக்கு தரமா வந்திருக்கு ஒரு கேஷுவலா போகுது கதை நல்லா இருக்கு நல்லா 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு தரமா நல்லா சூப்பரா எடுத்திருக்காங்க சார் 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு தரமான படம் அஜித் கொடுத்துருக்காரு கேஷுவலா இருக்கு இதுல பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்ல நார்மலா போகுது படம் நல்லபடியா போகுது பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா இருக்கு இது ஒரு ஃபேமிலி மேன் யங்ஸ்டர் எல்லாமே கலந்து இருக்குங்க சார் ஒரு ஹாலிவுட் ஸ்டைல இருக்கு தலை வந்து ரொம்ப ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு நல்லா இருக்கு கேஷுவலா இருக்கு படம் அது வெயிட் பண்ணி பார்த்தது செம்ம ஒர்த்தான படம். இன்னைக்கு தான் பொங்கல், இன்னைக்கு தான் புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது, ஃபேமிலியும் பார்க்கலாம். ஒரு பயங்கரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் தான். அவர் சொன்ன மாதிரி நம்மளை ஒரு இதிலே வச்சிருப்பாரு ஃபுல்லாகவே. மியூசிக் ஆஸ் யூஷுவல் அனிருத் அந்த பத்திக்கிச்சு சாங்கை கரெக்டாக இடத்துல யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிஜிஎம் வருது. அதுக்கே லவ் சப்ஜெக்ட் நேற்று ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த சாங்கும் சூப்பராக இருக்குது ப்ரோ. அவங்க டெட்லி காம்போவாக இருந்தாங்க, அந்த வில்லன் காம்போ ரெஜினாவும் அர்ஜுனும். படம் பாருங்க ப்ரோ, சூப்பராக. அவங்களோட வில்லனிசமும் பயங்கரமாக இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. பக்கா விடால் வச்சு பிளாக் பஸ்டர். சூப்பர் நல்ல படம். படம் பயங்கரமாக இருக்குண்ணா, ரொம்ப செட்டில்டாக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். அதே மாதிரி ஒய்ஃப் மேலே ரொம்ப லவ் இருக்கிறவங்க இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும். அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஃபிலிம், அதனால் கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாருமே. அவங்க இதுலேயுமே ஒரு மாதிரி அதே மாதிரி டாம் அண்ட் ஜெரி ஃபைட்டு தான். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். எப்படி சொல்கிறதுனா 2 பேரும் இருக்கிற சீன் ஃபுல்லாமே ரொம்ப மாஸாக இருக்குண்ணா. அனிருத் பத்திக்கிச்சுலாம் பயங்கரமாக இருக்குது. அவர் வரும்போது ஒரு இதுக்கும் பயங்கரமாக இருக்குண்ணா. இல்லை சூப்பராக இருக்குது, எல்லா சீனுமே சூப்பராக இருக்குது, ஒரு ஃப்ரேமுமே பயங்கரமாக இருக்குண்ணா. படம் வேறு லெவலு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமாக பிச்சுட்டாரு. அப்படி தான் கதையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்தது என்ன நடக்கும், கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு நான் ஸ்டோரி லீக் பண்ண விரும்பல. கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறாரு. கிளைமேக்ஸில் வேறு லெவலு. அஜித்தோட ஸ்டண்ட்ஸ்லாம் வேறு லெவலு. கார் ஸ்டண்ட்லாம் பயங்கரமாக பண்ணிட்டாரு, வேறு லெவலியா. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு விருந்து மாதிரி கொடுத்துட்டார் தலை. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். வேறு லெவலில் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேரக்டருமே கொடுத்ததுக்கு ஒர்த்தாக பண்ணிட்டாங்க, வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. எந்த கேரக்டருமே மைனஸ் கிடையாது, வேறு லெவல் எல்லாமே. ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சு பிச்சிட்டாரு டேரக்டர். அஜித் எங்கெங்கே வேலை வாங்குவாங்க கரெக்டாக பண்ணிட்டாரு, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அஜித்துமே உடம்பு குறைச்சதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டு, உடம்பு குறைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஃப்ரெண்ட்டு, அது கரெக்டாக யூஸ் பண்ணிட்டார் டேரக்டர், வேறு லெவல் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். படம் உண்மையிலே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நெகட்டிவ் ரிவ்யூன்னு சொல்கிறாங்க, அப்போல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஃபேன்ஸுக்குண்டான படம் மாதிரியே இருக்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து மயில் திருமணி படம் எப்படி இருக்கும், ஒரு ஸ்மூத்தாக அப்படியே போகலாம், அந்த மாதிரியே போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம பீக்கு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஸ்க்ரீன் ப்ளே, மியூசிக் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அனிருத் வந்து ஃபேன்ஸுக்காண்டே ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு, அது ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் ப்ரோ. அது அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அருண் விஜய் ஆக்டிங், அஜித் ஆக்டிங்லாம் அதில் சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. பயங்கரமாக மூவி, சரியான ஹிட்டாக செம பிளாஸ்ட் ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க பேர் ரொம்ப நல்லா இருந்தது. அஜித் த்ரிஷா பேர் கெமிஸ்ட்ரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அனிருத்தோட மியூசிக். த்ரிஷா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க ரோல். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப மாசாக இருந்தது. படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, மார்வலஸாக இருக்குது. அண்ட் ஸ்டார்டிங் சவகித சாங்கில் இருந்து லாஸ்ட் பத்திக்கிச்சி சாங் வரைக்கும் எக்ஸலண்ட். பத்திக்கிச்சி சாங் எப்போ பற்றணுமோ கரெக்டாக பத்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா இருக்குது, ஒர்த்து வெயிட் ஃபார் லைக் ஒர்த் வெயிட்டிங்னு வாங்கல, அது இது கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, மாசான படம். அர்ஜுன் சாருக்கும் அஜித் சாருக்கும் 2 பேருக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு டேரக்டர். அஜித் சார் அதை அக்செப்ட் பண்ணி ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து பெரிய விஷயம். மற்ற படத்தில் அதை கொடுக்கல, இந்த படத்தில் அர்ஜுன் சாரை செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. வில்லன் ஸ்பேஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆராவும் நல்லா பண்ணியிருக்காரு, ரெஜின்ட்ரா கசன்ட்ராவும் நல்லா பண்ணியிருக்காங்க, அர்ஜுனும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த சைடு த்ரிஷா வேறு லெவல் ரொமான்ஸ் அஜித்தோட. அவங்க 2 பேரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து வேறு லெவலில் சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த சவதிகா சாங் அண்ட் இன்னொன்று அந்த பத்திகிச்சி சாங் வந்து இன்னும் நல்லாவே ரீச் ஆகும் மக்களுக்கு. தேங்க்யூ.